வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கோடீஸ்வரராக மாறப்போகும் ராசிக்காரர்கள் இதில் நீங்களும் இருக்கீங்களா? காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்ற மாரி ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு காணொளிய தான் பார்க்க போறோம். குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ராசியாகவே கோடீஸ்வரராக மாறப்போகும் ராசிக்காரர்கள் இருப்பதாக இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பதிவ தான் பார்க்க போகிறோம் மக்களே. அதனால காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக்க குடுத்துருங்க. இந்த மாரி பயனுள்ள தகவல் அப்பதான் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடி செல்வத்தை பெருக்கிக் கொள்ள சிலர் முயற்சி செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாம கோடீஸ்வரராக மாறக்கூடிய வாய்ப்பை கைவிடவே மாட்டார்கள் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக ஆகலாம் என்கிறது ஜோதிட மக்களே. அவர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷம். இந்த ராசியினர் மிகவும் விடாப்பிடியாக இருப்பார்கள். எந்த விதமான பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள் மக்களே. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ராசியை சேர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திப்பார்கள். அவர்கள் கோடீஸ்வரர்களாக மாற அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ற மாதிரி கோடீஸ்வர ராசிகளில் மேஷம் ராசி இடம் பெற்றிருக்கிறது மக்களே. இதனால் வாழ்க்கையில் நல்ல பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இரண்டாவதாக ரிஷபம். இந்த ராசியினர் செல்வத்தை பெருக்குவதில் ஆர்வம் காட்டுவார்கள் மக்களே. வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். விடாமுயற்சி அதிகமாக இருக்கிறது. நல்ல திறமை கொண்டவர்கள். வருமானம் அவர்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சிரமங்களை எதிர்கொண்டாலும் கூட செல்வத்தில் கவனம் செலுத்துவார்கள். கோடீஸ்வரராக ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு அவர்களின் ஆசை வந்து இருக்கிறது. அது அவர்களை அவர்களுடைய செல்வத்தில் முன்னோக்கி வைக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. அதனால் இந்த ஒரு ராசியில் ரிஷபமும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. மூன்றாவதாக சிம்மம் மக்களே. இந்த ராசியினர் எதிலும் ஆதிக்கம் செலுத்துபவர்கள், படைப்பாற்றல் மிக்கபவர்கள். அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை குவிப்பதை விரும்புவார்கள். தங்களினுடைய திறமையை பயன்படுத்தி வேலைகளை சாமர்த்தியமாக செய்து முடிப்பார்கள் மக்களே. அவர்கள் சம்பாதிப்பதில் ஒரு தனித்துவமான ஒரு படைப்பை கொண்டவர்கள் அப்படின்னு கூட வைத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் விருச்சிகம். இவர்களுக்கு எப்போதுமே மனக்கவலை அதிகமாக இருக்கும். அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை தூக்கி எறிங்க. கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பார்கள். நல்ல வாய்ப்புகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தங்கள் செல்வத்தை பெருக்க இயங்குகிறார்கள். பணத்தை எவ்வாறு சேமிப்பது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இதில் விருச்சிக ராசியும் இருக்குது அப்படின்றத நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கடைசியாக மகரம் ராசிக்காரர்கள். இந்த ராசியினர் ஒழுக்கம் நிறைந்தவர்கள். அவர்கள் கோடீஸ்வரர்களாக மாற கடுமையாக உழைக்கிறார்கள். செல்வத்திற்காக சேரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சம்பாதிப்பதற்கு கோடீஸ்வரர்களாக ஆவுவதற்கு வழிகளை கண்டறிய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. ஆகையால் இந்த 5 ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். மேஷம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம் அப்படின்ற இந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக ஆவதற்கு ஜோதிடமே கூறுகிறது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க மக்களே. நன்றி.